எவ்வளவு கேஸ் வரட்டும் நமக்கு லாபம் தான். வாங்க சார். நான் ஒரு 2 பெட்ரோல் பண்ணேன். 1 லிட்டரா? சமூக பெரிய இடம், பெரிய கஸ்டமர். சார் ஜீரோ செக் பண்ணுங்க, ஜீரோல இருக்கும் பாருங்க. சொல்லிடவா? வெயிட் பண்ணு, இப்ப சொல்லாத. எவ்வளோண்ணா? ஒரு நிமிஷம் இருங்க. வந்துட்டாங்களா பாரு? அது வராங்கடா. வந்துட்டாங்க. இப்ப சொல்லு. வந்துட்டாங்களா? சார் காதை காட்டுங்க. சார் நகவேலிக்கு ஈக்குவலா பெட்ரோல் விற்குதான். ப்ளீஸ் ஆயிட்டான். டேய் வாங்கப்பா. வாங்க வாங்க, தூக்கி போங்க. சார் கமிஷன் கரெக்டா வந்துடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். மொத்தமா தூக்கி போயிடலாம். ஓகேவா? சேலரிக்கு இருக்கோ இல்லையோ பெட்ரோல் வைக்க மட்டும் மாசம் மாசம் ஏறினுக்குது. முன்னா லாக்டவுன்னால வீட்டில் இருந்தாங்க. இப்போ வண்டி பிரேக் டவுனால வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாரு, இன்னைக்கு ஒரு பிரேக் டவுனு. சார் என்ன சார், வண்டி பிரேக் டவுன் போலியே? ஆமாம் சார். நினைச்சேன் பெட்ரோல் போட காசு இருக்காது. பின்ன பெட்ரோல் இந்த விலை வைக்குது, வாங்குற சம்பளம் வாடகைக்கே போயிருது. பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பெட்ரோல் கலை ஏறுது, மறுபடியும் தள்ளிட்டே பெட்ரோல் பங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. சார் அதுதான் சார் எங்களை மாதிரி சைக்கிள் ஓட்டி பழகுன்றது. சார் எவனா அசிங்கமா ஆபீஸ்க்கு சைக்கிள்ல போவானா? சில்லிங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்றது? அங்க பாருங்க சார். என்ன சார் இது? இப்போ இதான் சார் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சைக்கிள்ல ஜங்கின்னு போவோம். சார் போற வழியில ஆதி நகர்ல பாதி வயசு சைக்கிள் விற்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று வாங்கிப்போம். மச்சான் வண்டி எவ்வளோடா மைலேஜ் தருது? 25 தருது மச்சான். கேடிஎம் சுத்தினியாடா, கடைசியில் பெட்ரோல் போட ஏடிஎம்மா சுத்த வேண்டியதா போச்சா? ஆமா, ஓ வண்டி எவ்வளவு தருது? 18 கூட தர மாட்டேங்கிறா மச்சான். ஆட்டோல போனா கூட அவ்வளவு செலவாகுது போலடா. ராயல் என்ஃபீல்ட் பெட்ரோல் போட்டு ராத்திரி பூரா அழுதுகிட்டு இருக்கேன்டா. டேய் நீ ஏன்டா அழுவுற? R15 பெட்ரோல் போடுறதுக்கு எங்கள் அப்பாட்ட காசு கேட்டுட்டா. பெட்ரோலு காசுல எங்கள் அப்பா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாட்றா. ஆனால் இப்போ கரெக்டாக கட் பண்ணி அதையும் ஓட்ட விடாம பண்ணிட்டானுங்கடா. போன வாரம் வாக்குலயே வளசர வாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வாரம் நடந்தே நாகப்பட்டினம் வரைக்கும் போவோம். பிளான் பண்ணுவோம். அழுவு சொன்னா சிரிச்சு. டேய் அவன் பெட்ரோல் போடவே காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க அப்புறம் நடந்தே வரீங்க நடந்தே போறீங்க. டேய் நீங்க எல்லாம் பைக்ல பறந்தே பாண்டிச்சேரிக்கு என்ன போவீங்க? நாங்கெல்லாம் நார்மலா நடந்தே நாசா வரைக்கும் போயிடுவோம். நடக்க பழகிக்கோங்கடா. டேய் அப்ப இந்த பெட்ரோல் ஹைக் பத்தில உங்களுக்கு கவலையே இல்லையாடா? டேய் பெட்ரோல் ஹைக் பத்திலாம் பைக் வச்சுட்டு தான் கவலை பண்ணோம். எங்களை மாதிரி வாக்கு வரவன் எதை பத்தி கவலைப்பட வேணாம். எவ்வளவு தூரமா தான் நடந்து போய்கிட்டே இருப்பேன்டா. பைக் இல்லாத எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. மச்சான் இன்னைக்கு 90s கிட்ஸ் நானு தோக்குற அளவுக்கு பைக் ரைடு போறோம், பயங்கரமா என்ஜாய் பண்றோம். இன்னைக்கு பியூர் பிளிஸ் ஏவிஎம் Dressன்னு ஸ்டேட்டஸ் போடுறோம், சேலரி விடுறோம். வாங்கடா போவோம். டேய் வாடா, பைக் எங்கடா? மச்சான் பைக் அண்ணன் எடுத்துட்டு போயிட்டான்டா. நான் வேணா உங்க கூட டபுள்ஸ் வந்துறவா? ப்ளீஸ்டா. ஏய் ஐயா, டபுள்ஸ்லாம் உட்கார முடியாது. ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு பைக் தான்டா. என்ன இவ்வளவு கேவலம் பேசிட்டான் மச்சான். ஒரு ஓரமா வச்சு உட்கார்ந்து வந்துறேன்டா. டேய் #லாங் ரைடு, வண்டி இல்ல வீட்டுக்கு போயிடு. வாங்கடா. டொய்க்கில தான் பைக் ரைடு போவோமே, தல டொய்க்கில தான் பைக் ரைடு போவோமே. நீங்க இதுல வந்து ஏன் வண்டியில இறங்கலாம்? மச்சான் பெட்ரோல் என்ன விலைக்கு தெரியுமா? இப்ப விக்கிற விலைவாசிக்கு வண்டி ஓட்டுறதுடா, வெயில கூட வைக்க முடியல. ஒருத்தங்க ஒரு பண்ணா நீ தான் டயலாக்ல பேசுற. இறங்கி போடா. மச்சான் பொண்டாட்டி ஒண்ணு வச்சுக்கலாம்டா, பெஸ்ட் எத்தனை வச்சுக்கலாம்டா. நீ லாங் ரைடு வீட்டுக்கு போயினா இப்ப நீ இறங்கி போடா. மச்சான் பெட்ரோல் விக்கிற வேலைக்கு 10 வண்டிலாம் போக முடியாது. ஒரே வண்டியில ஒண்ணா ஒரு பண்ண போகும்டா. சரி வாங்க போறீங்க. மச்சான் ஒத்துனா மச்சான் நான் வருது. மட்கல வரு. ஓகே ஓகே மச்சான் ஒரு சரி ஃபோன் பண்றான். ஹலோ 2 பேரா? மச்சான் 20 பேரா கூப்பிடுறா. நம்ம மச்சான் வண்டில இறங்குது. டேய் பெட்ரோல் செலவு கூடாது, பெட்ரோல் செலவு கூடாது. கடைசில நான் ஹாஸ்பிடல் செலவுக்கு வச்சிட்டீங்கடா. சரி விடு, ஆனது ஆயி போச்சு. அடுத்த பைக் ரைட் போவோமா? அடுத்த பைக் ரைட் கேக்குதா?
எப்படியோ அப்பாவை சமாளிச்சு கூட்டு வந்தாச்சு. வெக்கப்படுறியா? கொஞ்ச நேரத்துல துக்கப்படுவேன். மாமா நீங்க தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாமா, அக்கா மாமா சூப்பர். சும்மா தான் சொன்னேன். கரெக்டா சொல்றான். முறைக்கிறானு, இவனும் முறைக்கிறானு. அத்தை சொல்லுங்க மாப்ள. இந்த கொரோனா 3,30,333 வேவ் போயிட்டு இருக்கு. அதான் இ பாஸ் கிடைக்காம 3 பேரா வந்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பாத்துக்கலாம். சரிங்க அத்தை, நைஸ் அத்தை, கரெக்ட் பண்ணிடுவோம். சரி, 2 கதையும் லவ் பண்ணி தொலைச்சிச்சுங்க. தம்பி பேச வேண்டியதை பேசியிருப்பா. சரி, மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? சம்பந்தி அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு காரு 500 பவுன் நகன் போட்டு அசத்திர மாட்டேன். என்னடி நான் சொல்றது? நகையை வச்சு நாங்கன்னா நாக்கா வலிக்கிறது. டாடி வாட் இஸ் திஸ்? என்னென்ன அதானே, ஒரு 100-200 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தா சந்தோஷப்படுவாப்ல. சித்தப்பா திடீர்னு அவ்வளவு காசுக்கு நாங்க எங்க சம்மதி போறது? குடும்பத்தோட குற்றாலத்தை போய் பிச்சை எடுங்க. டாடி அகைன். அப்பா ஒண்ணு தெரியாது, சுமாரா. டேய் சித்தப்பா பெரியவங்க பேசுறப்ப அமைதியா இரு. அடிக்கிற. மாமா என் சம்பாத்தியத்துல தான் மாமா குடும்பமே ஓடுது. திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேட்டா நான் எங்க மாமா போவேன்? எங்கேயாவது போ. இந்த பிச்சைக்கார பையன் எனக்குன்னு ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. ஐயா, அப்ப இது வேலைக்கு வருது. மாமா மாமா இருங்க மாமா, இருங்க மாமா. நாங்களாம் அசிங்க பஸ்ல ஆஸ்காரோட வாங்கியிருக்கோம். என் தலையை அடமானம் வச்சாவது நாங்க கொடுத்துடுறோம் சம்மந்தி. உன் தலையில அடமானம் வச்சா ஓமானம் தான் போவோம். ஒழுங்கா குடுக்குற வழியை பாருங்க. அவ்வளோதான், வா முடிஞ்சு போச்சு. ஏந்து போவோம். வந்த வரைக்கும் லாபம். மாமா மாமா ஏய், வெக்க சொன்னா லவ் பிடிச்சிரும் போடி. இவனை விட அவன் பெரிய பிச்சைக்காரனா இருப்பான் போலயே. இனிமே தான் நம்ம நிலைமை போல. இதை பார்த்து இன்னைக்கு ஏதாவது பண்ணிட வேண்டியதுதான். ஏய் மச்சான், என்னடா பண்ற? மச்சான், டேய் என்னடா மறிக்கிற? ஒன்னும் இல்லடா. டேய் ஒழுங்கா காட்டிட்டு. டேய், டேய், கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டேன். போடா. வீட்டில் பெட்ரோல் செய்வது எப்படியா? டேய் என்னடா இதெல்லாம்? மச்சான், எனக்கு ஒரு வழி தெரியலடா. இவனை தனியா விட்டது தப்பா போச்சு. ஓ மை காட். டேய், நான் இங்க கதறிக்கிட்டு இருக்கேன். என்னடா கம்முன்னு உட்கார்ந்திருக்கீங்க? மச்சான் நாங்க ஆல்ரெடி சர்ச் பண்ணிட்டோம்டா. திருந்தாம போச்சே ஒரு சனந்தா தத்தளிச்சு வாடுதையா ஏழையினொந்தா. சிறகுகள் முளைக்குமா காக்கனே? டேய் இன்னுமாடா அந்த வண்டிலாம் ஓட்டி சுத்துறீங்க? மாடர்ன் வேர்ல்ட்ல மாட்டு வண்டிலாம் ஓட்டி சுத்துறானடா. எத்தனை காயில கல்ல போடு. ஓவரா பேசுறானே. இப்படிதான் அந்த வண்டிலாம் ஓட்டுறானு. 3 தேக்க முக்க போகுது, பார்த்து ஓடின்னு போ. போடி போ. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 3 தெரு கூட தாண்டல. டெய்லி நல்லா தானே வாங்கி குடிக்கிற, ஓடி தொலைஞ்சாங்க. டேய், இப்ப டைலாக் பேசும்போது தெரியும்டா, டொக்குல வந்து நிப்பனு. ஐயோ இவனா ரொம்ப இந்தா அசிங்கமா வரேன். அப்படியே பார்க்காத மாதிரி நிப்போம். டேய், ஐயோ நான் பெட்ரோல் காலியாச்சா? 30 தான் பெட்ரோல் போட்டேன். 3 கிலோமீட்டர் ஓட்டு வந்துட்டேன். இன்னும் 3 கிலோமீட்டர் கூட ஓட்டுவேன். அது கூட கை விடலாம். ஆனா இது என்னைக்குமே கை விடவே விடாது. ஹீரோனை வச்சு நீ ஹீரோ ரேஞ்சுக்கு டைலாக் பேசுறானே. வந்து தொலை, டோ பண்ணி தொலை. வாடா போ. வா. போ. டேய் அப்போ அதை கூப்பிட்டுருக்காரா? ஆமாண்டா, ஏதோ surprise ன்னு சொல்லி. அப்பா உங்களுக்கு டைமண்ட் பிரேஸ்லெட் வாங்கி தரேன்னு சொன்னல, வாங்க போலாம். டைமண்ட் பிரேஸ்லெட் போடணும். அப்பா என்ன சைக்கிள் பா இது? இது அந்த காலத்து சைக்கிள் பா. அப்பா ரீமாடல் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். நைனா பெத்த கைதான். அப்பா ஐபேட் மினி வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, என்னப்பா ஆச்சு? அப்பா கிட்ட மினி வாங்குற அளவுக்கு மணி இல்லப்பா. அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்கி தரேன். சரிப்பா. அப்பா என்னதுப்பா அது?
எது அதாப்பா ஆ. பெட்ரோல் பங்குப்பா அது. அது எதுக்குப்பா யூஸ் பண்ணுவாங்க? வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போடுறதுக்கு. ஆ, அப்ப நம்மளும் பைக் வாங்கி பெட்ரோல் போடலாமேப்பா. அதெல்லாம் வசதி படைச்சவங்களுக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வரும். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் உள்ள கூட போக முடியாதுப்பா. அங்கெல்லாம் பார்க்காதீங்கப்பா, இப்படி நேரா பார்த்து வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லாஃபிங் ஷோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.